பாலமேஷ். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல சினிமா நியூ அப்டேட்ல நம்ம எந்த பத்தி பார்க்க போறோம்னா, தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கும் 173 படத்தை பத்தி ஒரு நியூ அப்டேட் வெளியா இருக்கு. அதை பத்தி தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். வாங்க நண்பர்களே, காணொலிக்குள்ள போலாம். இந்த 173 படத்தை பார்த்தீங்கன்னா இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து அவர்கள் தான் இந்த படத்தை டைரக்ஷன் பண்றாரு. இதை பத்தி ஏற்கனவே நம்மளுடைய சேனல்ல ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தோம். இப்போ இந்த படத்தை பத்தி ஒரு நியூ அப்டேட் வெளியாயிருக்கு. அது என்னன்னா, இந்த படத்துக்கு தர்மன் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் கூட வெளியிட்டு இருக்காங்க. இணையதளத்துல தலைவரோட தர்மன் படத்தோட போஸ்டர் பாத்தீங்கன்னா இப்ப ரொம்பவே வைரலா தான் இருக்கு. இந்த 173 படத்தோட தொடக்க விழாவை ராஜ்கமல் ஆழ்வார் பட்டேல் இருக்கிற அவரோட ஆபீஸ்லயே இந்த படத்தோட தொடக்க விழாவை ரொம்ப ஒரு சிம்பிளான முறையில நடத்தியிருக்காங்க. இதுல ரொம்ப ஒரு முக்கியமான நபர்கள் மட்டும் இந்த விழாவில் கலந்துட்டு இருக்காங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னா சிம்ரன் அவர்கள் தான் கதாநாயகியா இந்த படத்துல நடிக்கிறாங்க. அவங்களும் இந்த விழாவில் கலந்துட்டு இருக்காங்க. பேட்ட படத்துக்கு பிறகு தலைவரோட மறுபடியும் ஒரு படத்துல நான் நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ராஜ்கமல் இன்டர்நேஷனலுக்கு ரொம்பவே தேங்க்யூ அப்படின்னு இந்த விழாவில் சிம்ரன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சிம்ரன் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் கமல்ஹாசன் அவர்களோடு இணைந்து நடித்த திரைப்படங்கள் பம்மல் கி சம்பந்தம், பஞ்சதந்திரம் 2 படங்கள்ல அவங்க கதாநாயகியா இணைந்து நடிச்சிருக்காங்க. இதற்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த மெகா ஹிட் திரைப்படம் சந்திரமுகி, இந்த படத்திலேயே சிம்ரன் அவர்கள் தான் கதாநாயகியா பிக்ஸ் பண்ணாங்க. இந்த படத்துல சில காட்சிகள் படப்பிடிப்பு கூட நடந்தது. ஆனா பாத்தீங்கன்னா சில காரணங்களால சிம்ரன் அவர்களால இந்த கதாபாத்திரத்துல அவங்க நடிக்கல. ஏன்னா தலைவரோட அப்பவே இவங்க நடிச்சிருக்க வேண்டியது. ஆனா இந்த படத்துல சிம்ரன் அவர்கள் கதாநாயகியா பிக்ஸ் பண்ணாங்க. நயன்தாராவோட கதாபாத்திரத்துக்கு ஜோதிகாவை தான் போய் கேட்டாங்க. சந்திரமுகி கதாபாத்திரத்துல அவங்களுக்கு நடிக்கணும்னு ரொம்பவே ஆசை இருந்தது. இந்த படத்துல சில காரணங்களால சிம்ரன் அவர்களை நடிக்க முடியல. இதற்கு பிறகு ஜோதிகா அவர்கள் தான் நடிச்சாங்க. ஒருவேளை சிம்ரன் அவர்கள் இந்த படத்துல நடிச்சிருந்தா கூட ஜோதிகா அளவுக்கு நடிச்சிருப்பாங்களா இல்லையா அப்படின்னு ரசிகர்கள் மத்தியில ஒரு கேள்விக்குரிய எழுப்புறாங்க தான் இருக்கு என்ன கேட்டீங்கன்னா. இதற்கு பிறகுதான் பேட்ட படத்துல அவங்க நடிச்சாங்க. பேட்ட படத்திற்கு பிறகு தலைவரோட இன்னொரு படம் நடிக்கிறோம்னு நினைச்சாங்க. இப்போ இந்த தர்மன் படத்துல சிம்ரன் அவர்கள் கதாநாயகியா நடிக்கிறாங்க. அதே மாதிரி வில்லன் இந்த திரைப்படத்துல யாரா நடிக்கிறாங்க அப்படின்னு இதை பத்தி எந்த ஒரு அப்டேட்டும் வெளியாகல. இந்த படத்துல தலைவரோட கதாபாத்திரம் பாத்தீங்கன்னா 5 ரூபாய் டாக்டர் கதையை தான் அஸ்வத் மாரிமுத்து அவர்கள் ஒரு அப்டேட் சொல்லியிருந்தாரு. இந்த படத்துல 5 ரூபாய் டாக்டர் கதையை தான் நாங்க எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் கொடுத்திருந்தாரு. ஆனா இப்ப இந்த படத்துல சில மாற்றங்களை பண்ணியிருக்காரு. இந்த டாக்டர் கதாபாத்திரத்தை பாத்தீங்கன்னா தலைவரோட கதாபாத்திரத்தை நான் வேற கோணத்துல காட்ட போறேன் அப்படின்னு ஒரு அப்டேட்டை அவர் வெளியிட்டிருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தலைவர் சூப்பர் ஸ்டார் அவரோடு நிறைய பெரிய பெரிய கதாநாயகிகள்லாம் அவர் கூட நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஆனா இந்த சிம்ரனோட கதாபாத்திரமே என்ன கேட்டீங்கன்னா பேட்ட படத்துல அந்த லெவலுக்கு அவங்களுக்கு பெரிய ரோல் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த படத்துல மிஞ்சி போனா அவங்க ஒரு 2-3 சீன் வருவாங்க, ஒரு பாடல் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி தான் பேட்ட படத்துல அவங்களுடைய கதாபாத்திரம் இருந்தது. அதாவது தலைவரோட நடிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ரொம்ப டீப்பா ஆசைப்படுற கதாநாயகங்களோட கதாபாத்திரம்னா டம்மியா தான் ஆகிறாங்க என்ன கேட்டீங்கன்னா. இந்த தர்மன் படத்துல ராஷிகண்ணா அவர்களும் இருக்காங்க. இந்த படத்துல சிம்ரன் அவர்களுக்கு முக்கியமான கதாபாத்திரம் கொடுத்திருக்காங்க இல்ல ராஷிகண்ணா அவர்களுக்கு முக்கியமான கதாபாத்திரம் கொடுத்திருக்காங்களா அப்படின்னு இந்த படத்தை பத்தி ஃபர்தர் அப்டேட் வெளியே வந்தாதான் நமக்கு தெரியும். ஏன்னா சிம்ரன் அவர்களுக்கு ஏன் மெயின் ரோல் கொடுக்கல அப்படின்னு ஏன் இப்படி நான் சொல்றேன்னா, ஏன்னா சிம்ரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய நடிகை. அவங்க நடிச்ச திரைப்படங்கள்ல பாத்தீங்கன்னா பார்ட் இன் சிட்டி, இப்போ டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்கள் நடித்த அந்தகன், இந்த படத்திலேயே இவங்களோட நடிப்பை பத்தி நிறைய மீடியாக்கள்ல
என்ன சொன்னாங்கன்னா, நீலாம்பரி கதாபாத்திரத்தையும் மிஞ்சற அளவுக்கு இந்த படத்துல இவங்களுடைய நடிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில மீடியாக்களை விமர்சனம் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சிம்ரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் கதாபாத்திரம் கொடுத்தா ரொம்பவே பிரமாதமான முறையில் நடிக்கிற ஒரு நடிகை. ஏன்னா அந்தகன் படத்துலலாம் உண்மையிலேயே நீலாம்பரி கதாபாத்திரத்தை மிஞ்சற அளவுக்குலாம் இல்லை அவங்க சொன்ன மாதிரிலாம். ஆனால் இந்த வில்லி கதாபாத்திரத்தில் ரொம்ப ஒரு பிரமாதமான முறையில் அவங்க நடிச்சிருந்தாங்க. இப்போ இந்த படத்தில் அவங்களுக்கு எந்த லெவலுக்கு முக்கியமான ரோலை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு நம்ம எல்லாரும் பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் கமலஹாசனோட ராஜ்கமல் இன்டர்நேஷனல் தான் தயாரிக்கிறாங்க. இதற்கு முன்னாடி டைரக்ஷன் பண்ண இயக்குனர் மாதிரி இல்லாம நெல்சன் திலீப் குமார் அவர்கள் மாதிரி அஸ்வத் மாரிமுத்து அவர்களும் தலைவரோட படத்தை ரொம்ப ஒரு சிறப்பான முறையில் டைரக்ஷன் பண்ணி தலைவர் அவர்களோட ரசிகர்களோட எதிர்பார்ப்பை இந்த படத்துல கண்டிப்பா நீங்க பூர்த்தி செய்யுங்க அப்படின்னு தலைவரோட ரசிகர்கள்லாம் நம்புறாங்க. இப்போ இந்த படத்தை பத்தி டீசர், ட்ரைலர், ஆடியோ லான்ச் இந்த மாதிரி ஃபர்தரா அப்டேட் வெளியே வந்தாதான் இந்த படம் எந்த லெவலுக்கு வந்திருக்கு அப்படின்னு இந்த படத்தை பத்தி நமக்கு தெரியும். இப்போ தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்களோட தர்மன் படத்தை பத்தி நம்ம கொடுத்திருக்கிற இந்த சினிமா நியூ அப்டேட் காணொலியை பத்தி நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல எல்லாரும் மறக்காம பதிவு பண்ணுங்க. நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பார்மேஷன் கட்டுறது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.